2 பேப்பர் கப் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பேப்பர் கப்பில் மட்டும் ஏதாவது ஒரு அக்ரிலிக் கலரை அடித்து எடுத்துக்கலாம். கலர் காஞ்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒன்று எடுத்து அது இன்சர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன இடத்த மார்க் பண்ணி அங்கே வந்து லைட்டாக கீறி விட்டு இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் இடம் விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப் ரெடியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கப் எடுத்து அதில் வந்து இதோட விளிம்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கப்பை வந்து அந்த கப்புக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல கலர் அடித்து எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புக்குள்ளே வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கெட்டியான ஒரு அட்டையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து முதல்ல அடித்த கலராலேயே கலர் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு செலோ டேப்பை எடுத்து அந்த கப்பில் இதே போல் ஒட்ட வச்சு விட்டுக்கோங்க. மூடியோட ஓரத்தில் ஏதாவது ஒரு கலர் அடிச்சுக்கோங்க. செலோ டேப்புக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட வச்சுக்கோங்க. நம்மளுடைய மினி பேப்பர் கப் பேஸ்கெட் சூப்பராக ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆச்சு. தேங்க்யூ.